சில உடம்புல கட்டிகள் பெருசாக இருக்கும், இல்லை ஆரம்ப நிலையில் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா, அது ஒரு நாள் உருவாக்கப்படலை. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளில் ஒரு கட்டி உருவாயிருச்சு அப்படின்னா, அது ஒரு நாள் 2 நாள் 3 நாள்லேயே சரியாயிடும். ஆனால் அந்த ஒரு இது வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அது என்ன அப்படின்னா ரொம்ப நாள்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் என்னன்னு சொன்னால் ஒரு தவறான உணவு முறை சாப்பிட்றான். தவறான உணவு முறை என்ன பண்ணுது அப்படின்னா, அவனுக்கு ஒரு குறைபாட்டை ஏற்படுத்துது. அந்த குறைபாட்டின் காரணமாக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதுக்கு ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிறான். இப்போ என்னன்னா, அந்த குறைபாடு சரியாகிற மாதிரி இருந்தாலும் அந்த கழிவுகள் உள்ளேயே தேக்க வைக்கப்படுது. தேக்க வைக்கப்பட்ட கழிவுகள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு கட்டிகள் ஏற்பட காரணமாக அமையுது. இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு இயற்கையாகவே ஒரு கட்டி வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன். சும்மா நீர் கட்டியாக இருக்கலாம், ஏதோ ஒரு கடுப்பாக இருக்குது, நீர் கடுப்பு, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கட்டி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அது இயற்கையாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 1 நாள் 2 நாள் 3 நாள் அதுக்குள்ள கண்டிப்பாக சரியாயிரும். ஆனால் ஒரு மனிதன் குணமாகாமல் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது ஒரு தவறான முறையின் காரணமாக அது வந்திருக்கு. தவறான மருந்துகளோ மருத்துவ முறைகளாலோ இல்லை இவர் தவறான வாழ்க்கை முறைகளாலோ திரும்ப திரும்ப அதே தவறை செஞ்சு அதை மறைச்சு என்னன்னு சொன்னால், அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தவறு செய்கிறாரு, அந்த தவறின் காரணமாக ஒரு பிரச்சனை வருது, திரும்ப அதே தவறு செய்கிறாரு. இப்போ நாள்பட்டு என்னென்னா இது மாதிரி வருது. அப்போ கட்டி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு நாள் 2 நாள் உருவாக்கப்படலை, அது ரொம்ப நாள் இருக்கும். இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு வந்துட்டு 2 மணி நேரங்கள்லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே செரிமானம் ஆயிடும். நம்ம சிறுகுடல் அப்படிங்கிற உறுப்புக்குள்ளே போயிடணும். அப்படி போயிருச்சு அப்படின்னு சொன்னால், சிறுகுடல் அந்த உணவானது ஒரு 5 மணி நேரங்கள் தங்கி என்ன ஆகும்னா, அதில் சத்துமானலாம் கிரகிக்கப்படும். இது ஒரு முறை. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியான முறையில் செரிக்கப்படலை அப்படின்னா, அந்த 2லேருந்து 3 மணி நேரம் அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த உணவு செரிக்கப்படாமல் என்னென்னு சொன்னால், ஒன்று சிறுகுடல்களில் போயிடுது செரிக்கப்படாமல், இல்லைன்னா செரிக்கப்படாமல் வயிற்றிலே தங்குது. இப்போ என்ன ஆகும்னு சொன்னால், சிறுகுடல் தங்கினாலும் சரி, நம்முடைய இரைப்பையில் தங்கினாலும் சரி, அதுலேருந்து என்னென்னு சொன்னால் ஒரு வாயு உருவாக்கப்படுது. ஏன்னா எந்த ஒரு பொருள் தங்குதோ அது என்னென்னா கெட்டு போகுது. கெட்டு போகும்போது என்னென்னா புளிச்சு போகுது. புளிச்சு போகும்போது அதில் புளித்த வாடை இல்லை அந்த துர்நாற்றம் என்னன்னு சொன்னால் வரக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த காற்று என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம ரத்தத்தில் போய் கலக்குது. ரத்தத்தில் போய் கலக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னால், இந்த காற்றானது நம்முடைய இதய பகுதிக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இருதயம் என்ன ஆகும்னு சொன்னால் வந்துட்டு, அது அந்த இடத்துல ரத்தம் நுரைச்சி போச்சுன்னா என்னென்னா நம்முடைய இருதயம் செயல் இழக்க காரணமாக அமைஞ்சிடும். இதே அந்த காற்றானது வேற ஒரு பக்கம் போகுது அப்படின்னு சொன்னால், அங்குள்ள உறுப்புகளுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும். இப்போ உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஒரே பக்கமாக இல்லாமல் அதை பல பக்கம் பிரித்து விடும்போது என்ன ஆகும்னா நமக்கு சிரமங்கள் குறையுது. இப்போ இந்த ஒரு நிலை காணப்பட்டுருச்சுங்களா. இப்போ இந்த காற்று இப்படியே இருந்து நம்ம ரத்த நாளங்களை போய் இந்த காற்று செஞ்சுன்னா என்னென்னா, அந்த இடத்துல வந்துட்டு அடைப்புகளை ஏற்படுத்திடுது. அந்த காற்றானது அங்கே அடைப்பு ஏற்படுத்தும். இப்போ உடம்பு என்ன பண்ண அப்படின்னா, நம்ம உடலை வந்துட்டு நம்ம ரத்தத்தில் என்ன பண்ணால் அழுத்தத்தை ஏற்படுத்துது. இந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த கெட்ட காற்றானது துர்வாடையானது என்னன்னு சொன்னால், அந்த காற்றை அழுத்தும் பொழுது நீராக மாற்றப்படுது. அப்போ என்ன அப்படியே நம்ம உடம்புல அப்படியே நீராக தேங்கிடுது. இப்போ 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 என்ன ஆகும்னு சொன்னால், இப்போ உடம்புல வந்துட்டு இந்த நீர் ஆயிடுச்சுங்களா. இப்போ இந்த ப்ரெஷர் எப்போ குறையும், இந்த அழுத்தம் எப்போ குறையும் அப்படின்னு சொன்னால், நைட் நம்ம தூங்குறோமா இல்லைங்களா, தூங்கும்போது எப்பவுமே ப்ரெஷர் குறைஞ்சிடும். நம்மளோட அழுத்தம் குறையும் பொழுது என்ன திரும்பவும் அது காற்றாக மாற்றப்பட்டுரும். திரும்பவும் என்னென்னு சொன்னால், நம்ம காலையிலேருந்து நடக்கும்பொழுது அழுத்தம் வந்து திரும்ப நீராக மாற்றப்படும். அப்போ இந்த ப்ராசஸ் சரிங்களா. இப்போ இந்த கழிவுகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரத்தில் பசிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, இந்த கெட்ட நீர் ஜீரணிக்கப்பட்டு ஒன்று நமக்கு என்னென்னா நமக்கு தேவையான உணவாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இல்லை அப்படின்னா அந்த கழிவு வந்து செரிக்கப்பட்டு வெளியே தள்ளிடும். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு இட விடாமல் நம்ம தொடர்ச்சியாக விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா என்னென்னா, அந்த பிரச்சனை வந்து கட்டியாகிட்டே வரும். சரிங்களா. இப்போ வந்து கட்டி ஆயிடுச்சு. அந்த கெட்ட காற்று என்னன்னா நீராக மாறி, அந்த நீர் வந்து நாள்பட்ட நீராக மாறி, இப்போ ஒரு 5 லிட்டர் தண்ணி இருக்குது. அது எப்படி நம்ம அந்த தண்ணி ரொம்ப நாள் பழசாக என்ன சுண்டி ஏன்னா ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இது வந்து நாள்பட்ட கட்டியாக மாற்றப்படுது. இப்போ இது வந்து இயற்கையான நிலை. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இதுக்காக ஒரு மருத்துவ முறை பின்பற்றுறாரு அப்படின்னா என்ன ஆகும்னா, தவறான மருத்துவத்தின் காரணமாக அந்த கட்டி நிரந்தரமாக்கப்படுது. சரி, இப்போ இது நல்லா இருக்கு, என்னதான் வழி அப்படின்னா, அப்போ அவருக்கு பசி அப்படிங்கிற தாகம் அப்படிங்கிற ஒரு நிலை காணப்படும். அப்போ என்னென்னா, அதுக்கு பொறுமையாக இருந்து அந்த பசி தாகத்தை கவனித்து பசிச்சா மட்டும் சாப்பிட்டு, தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி குடிச்சிட்டு, அப்படி இல்லையா 2மே செய்யாமல் விட்டுட்டு இருந்தாருன்னா, தன்னை போல் அது குணமாக இருக்கும். காய்ச்சல் மூலியமாகவோ, சளியின் மூலியமாக, வாந்தி, பேதி இந்த மாதிரி இயற்கை உபாதைகள் மூலியமாக உடம்பு சூடாகி ஏதோ ஒரு நிலையில் என்ன பண்ணுன்னு சொன்னால், அது சலமாக வெடிச்சு ஏதோ ஒரு வகையில் வெளியே போயிடும். இதற்கு அவர் உதவி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னால், அது இயற்கையான முறையில் சீக்கிரமாக நல்லாயிரும். ஆனால் இதுக்காக தவறான ஒரு மருத்துவ முறை பின்பற்றான்னு வச்சுங்களேன், அது என்னன்னா நாள்பட்ட நோயாக மாற்றப்படுது. இப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டிகள் ஏன் அப்படின்னு சொன்னால்,
நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியான முறையில் செமிக்கலை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, செரிக்கப்படலை அப்படின்னா அது கெட்ட காற்றாக மாற்றப்பட்டு அந்த காற்று நீராக மாற்றப்பட்டு அந்த நீர் நாள்பட்ட நீராக கெட்ட நீராக ஆக்கப்பட்டு அந்த நீர் வந்துட்டு என்னென்னு சொன்னால் கட்டியாக அந்த இடத்துல நீர் என்ன ஆகும்னு சொன்னால் ரொம்ப நாள் படும்போது கெட்டியாகி அது ரொம்ப நம்ம தோல் பகுதியில் வெளியே வந்து கட்டியாக வருது. சில பேருக்கு என்னென்னா தொடைப்பகுதிகளில் காலில் அங்கங்கே ஏதோ ஒரு உடம்பு ஏதோ ஒரு பாகங்கள்லாம் அந்த கட்டி மாதிரி தென்படும். இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு சொன்னால் இயற்கையான முறை என்ன அப்படின்னா, அது வந்தபோது நம்ம உணவு, தண்ணீர், நம்முடைய வாழ்க்கை முறை, ஓய்வு இதை கவனிச்சோன்னு சொன்னால் சரியாயிடும். இதை விட்டு நம்ம ஒரு தவறான மருத்துவ முறைகளையோ தவறான மருந்துகளையோ எடுக்கும்போது என்னென்னு சொன்னால் இது வந்துட்டு நிலைப்படுத்தப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு செரிமானம் ஆகலை, உணவு செரிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த உணவை திரும்ப திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த உணவு நமக்கு செரிக்கப்படுதோ, எந்த நேரத்தில் பசி இருக்கோ, எது நமக்கு ஒத்துக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். நமக்கு என்ன தான் பிடிச்சிருந்தாலும் அது நம்ம ஒத்துக்கலை அப்படின்னா சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னன்னா கட்டிகள் வந்து நாள்பட்ட கட்டிகள் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கட்டி இருக்கவங்களுக்கு அது நீர் கட்டி தாங்க. அப்போ என்னென்னா அந்த நீர் கட்டிக்கு காரணத்தினால என்னென்னா இவருக்கு வந்து தண்ணி தாகம் சரியான முறையில் இருக்காது. அப்போ அவர் என்ன தண்ணி தாகம் குறைவாக இருக்கும்பொழுது தண்ணி குடிக்காமல் இருந்தாருன்னு சொன்னால், அப்போ என்னென்னா தண்ணி தாகம் இல்லாத நேரத்தில் இவர் தண்ணி குடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு 2 வேலை நடக்குது. ஒன்று இந்த தண்ணியும் செரிமானம் செய்யணும், உடம்புல உள்ள கழிவுகளையும் சுத்தம் செய்யணும். இப்போ இவருக்கு தாகம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று தண்ணி குடிக்காமல் என்னென்னு சொன்னால் அந்த உடம்பு அந்த நோய் சுற்றி ஒரே வேலையை செய்யும். அவருக்கு நல்ல முறையில் குணமாயிடும். இப்போ யார் கட்டிகள் இருக்கோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தாகம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ என்னென்னா அந்த கட்டிகள் செரிக்கப்பட்டு ஒன்று என்னென்னா யூரினாவோ, வேர்வையாவோ, மூச்சு காற்றாகவோ, கெட்ட கண்ணீராகவோ, அதை கண்ணீர் மூலியமாகவோ அந்த கெட்ட நீர் கண்ணீராக ஏதோ ஒரு வகையில் என்னென்னு சொன்னால் நமக்கு வந்து வெளியே போகக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நம்ம செய்யக்கூடியது என்னென்னு சொன்னால், நம்முடைய உடலின் மொழியை நம்ம உடல் என்ன சொல்லுதோ, மனம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஒத்துழைச்சி நமக்கு என்ன தான் பிடிச்சாலும் என்னென்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு என்னென்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது. அது பிடிச்சதுனால தான் அது வருது, எச்சாகுதுன்னு தெரியும். அப்போ அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு என்னென்னு சொன்னால் வயிறு அப்படிங்கிற சுத்தமாக வச்சுருந்தோன்னு சொன்னால் இந்த கட்டிகள் அப்படிங்கிறது குணமாக ஆரம்பிக்கும். இல்லை நம்ம தவறான மருத்துவ முறையின் காரணம் உருவாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இருங்க, இப்பயும் கண்டிப்பாக குணமாகும். ஆனால் என்ன இயற்கையாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நல்லாயிரும், சுலபமாக நல்லா. இப்படி செயற்கையான முறையில் இருக்கனால முன்னுக்கு ஒரு நாள் செயல்பட்டு அதனால் கண்டிப்பாக நல்லாகும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் கட்டிகள் அப்படிங்கிறது நம்முடைய உணவு செரிமானமாக்கப்படாதன் காரணமாக அதிலிருந்து காற்று நீர் உருவாக்கப்பட்டு அந்த கெட்ட நீர் நாள்பட்ட நீராக மாறும்போது கட்டியாக மாற்றப்படுது. கெட்ட ரத்தமாக, கெட்ட சீலாக, கெட்ட சலமாக மாற்றப்படுது. அப்போ இனிமேல் நம்ம பசியை கவனித்தோம், தாகத்தை கவனித்தோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் இந்த கட்டிகள் வந்து வெளியே வந்துடலாம்.